ஆண்மை குறைவு கண்டிப்பாக ஏற்படும். அதில் பலகீனமாக தென்படுவீர்கள். உங்களை நீங்களே கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையாக கருதி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விந்தணு நீர்த்து போகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், விந்தணு நீர்த்து போகிவிடும். இல்லற தாம்பத்திய சுகத்தில் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை எப்பவுமே இருக்கும். இந்த கணவன் மனைவி உறவுகள் என்பது, அந்த தாம்பத்திய உறவுகள் என்பது அவ்வளவாக திருப்தியை தராது. ரகசியமான வாழ்க்கையை வைத்துக் கொள்வார். மனைவி இருக்கும் பொழுதே ஒரு ரகசியமான வாழ்க்கையை திரைமறைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல்கள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கு உருவாகும். இங்கே மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். மனம், யாராவது ஒருத்தவங்களுக்கு மன நோயே வரும். ஒன்று பெண்ணு ஆண் மேலே ரொம்ப க்ரஷ்ஷாக இருப்பான். அந்த ஆண் அவனை கண்டுக்கவே மாட்டான். இங்கே ஆண் என்ன பண்ணுவான்னா பெண்ணுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டான். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்திராஜா. வாழ்க வளமுடன், சர்வம் சக்திமயம். கேம் சேஞ்சர் லக் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. பொதுவாகவே இந்த கிரகங்கள், 12 ராசிகள், நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய ஆளுமை திறனை கொண்டுள்ளது. ஆமாம், அதையன்றி ஒரு அணுவுமே செயல்படாது. அதையெல்லாம் மீறி செயல்படக்கூடிய விஷயந்தான் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். நம் மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வுகளுக்கு இந்த கிரக சஞ்சாரங்கள் மிக இன்றியமையதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட விஷயத்தில் மனிதன் பிறக்கும் போடு ஏற்படக்கூடிய இந்த 12 ராசி, மேஷம் முதல் மீனம் வரை, இந்த ராசியினுடைய குணநலன்கள், அவருடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத ஒரு சின்னதாக நம்ம ஒரு வீடியோனுடைய தொகுப்பில் பார்க்கலாம். ஆன்ம நெறியோடு ஒழுக்கம் மிகுந்த ஒழுக்க நெறிமுறைக்கு வித்திட்ட எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஒரு தனுசு ராசியில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா பழகுவதற்கு இனிமையானவர். அதே காலகட்டத்தில் அவர்களுக்குரிய இந்த லட்சியவாதிகள்னு சொல்லுவாங்க. திட்டமிடல் அவ்வளோ எக்ஸிக்யூட்டாக இருக்கும். நிறைய ஆன்மீகம் சார்ந்த ஒழுக்கம் இருக்கும் அவங்கக்கிட்ட. இந்த சமுதாயத்தில் எதெல்லாம் தவறுகள் அப்படின்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்படுதோ அந்த தவறுகளை ஒரு நாளும் அவர் செய்ய மாட்டார். கண்டிப்பாக வசதியான வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல பெயர், சமுதாயத்தில் அந்தஸ்து, மரியாதைகள் இவரை வந்தடையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேலே ஒரு குடும்பம் மிக உயரிய ஒரு மரியாதையான குடும்பமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. தனுசு ராசியில் கண்டிப்பாக ஏற்கனவே மூதாதையர் அரசியல் துறையோடும் ஆன்மீக துறையோடும் கலை சார்ந்த விஷயங்கள் துறையோடும் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. கலை, இலக்கியம், பண்பாட்டு முறை, மொழி, இதெல்லாம் இவங்க ரொம்ப அன்பு, பாசம் வச்சிருப்பாங்க. பிறந்த ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த தனுசு ராசி இருக்கும். அவங்களால குடும்பத்துக்கு பெருமை இருக்கும், கண்டிப்பாக ஊருக்கே பெருமை அடையக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திடுவாங்க. பெரிய பெரிய சமுதாய தலைவர்கள், பெரிய பெரிய பதவிகளை வகிக்கக்கூடிய ராசிகளுக்கு ஒரு உரிய ராசி எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தனுசு ராசியை நம்ம சொல்லலாம். பாக்கியமான ராசி, பிறருக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ராசி, கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் தர்மம் செய்வது பெரும்பாலும் வெளியில் தெரியாமல் பார்த்துக்குவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த குடும்பங்கள், இந்த தனுசு ராசிலாம் பிறக்குது ஒரு குடும்பத்தில் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் வறுமையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் வளரும் பொழுதே இவர்கள் குடும்பமும் சேர்ந்து வளரும் என்பதுதான் உண்மையான விஷயம். தனுசு ராசியில் பிறந்த குழந்தைக்கு படிப்பு செலவுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக பணம், பொருள் ஈட்ட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அவனை இட்டு போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சா கூட அவ்வளோ அற்புதமாக படிப்பான். ஆரம்ப படிப்புகள் எளிமையாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். ஆமாம், ரொம்ப செலவு பண்ணிலாம் நீங்கள் படிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தனுசு ராசியில் பிறந்த குழந்தை பிறக்குது அப்படின்னா இன்னொரு குழந்தை காலதாமதை எடுத்துக்கொள்ளும். ஆமாம், ஒரு குழந்தை பிறந்த தனுசு ராசியில் இருக்குதுன்னா மறுபடியும் இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கு காலதாமதங்கள் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்போனால், இல்லை குழந்தை இல்லாமல் இருக்குது அப்படின்னாலும் அது கவலை கிடையாது. வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் இது எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்பார். பரிசுத்தமாக இருக்கணும், அப்படியே நீட்னஸாக இருக்கணும். வண்டியில் ஏதாவது ஒரு சின்ன ரிப்பேர்னா கூட உடனடியாக சரி பண்ணிடணும். பல பேருக்கு உபயோகப்படக்கூடிய பொதுநல தொண்டுகள் செய்வார். ஊருக்கே ஏதாவது ஒரு வாகனத்தை பொதுவில் கூட வாங்கி கொடுப்பார். இவங்கெல்லாம் இந்த ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்கறது, ஊருக்கு பஸ் வாங்கி கொடுக்கறது, ஆட்டோ வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தன்னுடைய வாழ்நாளில் செய்வாங்க.
பிறர்கள் அனுபவிக்க வேண்டும், பொதுமக்கள் அனுபவிக்க வேண்டும், பாமர மக்கள் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆழ் மனசில் பொதுநல தொண்டுகள் இவர்களுக்கு இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவங்க ஒரு வேலை மாத்திரம் இல்லாமல் பல வேலைகளினுடைய தொடர்புகள் இவர்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு தைரியசாலியாகவும் சாதனை படைக்கும் திறன் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதீத வீரனாகவும் இருப்பார்கள். பிள்ளைகளால் கண்டிப்பாக பெருமை சேர்ப்பார்கள் அப்படின்னு உண்டு. பிள்ளைகள் செல்வ சீமானாக வளருவார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அனைத்து வித சந்தோஷங்களும் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். ஆமாம், கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு இவர்களுடைய பிள்ளைகளுக்கு. தனுசு ராசியில் ஒருத்தர் இருக்கார், அவர் கல்யாணம் பண்ணி குழந்தை பார்க்குறாருன்னா அந்த பிள்ளைகள்லாம் வெளிநாடு வெளி மாநிலங்கள் இந்த மாதிரி போயிட்டு வேலை வாய்ப்புகளை தேடிக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். கொடுக்கல் வாங்கல இவங்க கெட்டிக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பணம் கையாளும் யுத்தியை நல்ல அறிவாற்றலாக பெற்றிருப்பார்கள். ஆமாம், பணத்தை எப்படி பெருக்குவது, பணத்தால் பெருக்கக்கூடிய ஐடியாலஜி என்ன, அதெல்லாம் இவங்களுக்கு எல்லாமே அத்துப்படி ஆகிடும். பல இடங்களில் சொத்துக்களை வாங்கி சேர்ப்பார்கள். ஆமாம், அதுவும் எல்லை தாண்டி வாங்குறாங்க அப்படின்னா வெற்றி. உள்ளூரிலே இருக்கக்கூடிய சொத்துக்கள் வம்பு வழக்குகளாக இருக்கும், பிரச்சனைக்குரிய சொத்துக்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். தந்தை பெரிய அளவிற்கு சோபிக்க மாட்டார் ஒரு முக்கியமான தருணங்களில். ஆனால் விஐபி குடும்பமாக தான் இருக்கும். தந்தை பேர் புகழ் உள்ள தந்தையாகத்தான் இருப்பார். ஊருக்கு உபகாரியாக இருப்பார். உங்கள் அப்பாவால் நான் படித்தேங்க, உங்கள் அப்பா எங்கள் குடும்பத்துக்கு உதவி செஞ்சார், உங்கள் அப்பா என் கல்யாணத்துக்கு உதவி பண்ணார், இப்படி பல பேர் சொல்ல கேட்பீங்க. எங்கள் அப்பா எனக்கு என்ன பண்ணாருன்ற கேள்வி நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்க முடியாத சூழ்நிலையில் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் அப்பாவை எல்லாருமே பெருமையாக சொல்லுவாங்க, நீங்கள் மட்டும் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் உருவாகிவிடும். ஆண்மை குறைவு கண்டிப்பாக ஏற்படும். அதில் பலகீனமாக தென்படுவீர்கள். உங்களை நீங்களே கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையாக கருதி கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஏது அப்படின்ற ஒரு ஆராய்ச்சி நிலை பற்றி நீங்கள் உடல்வாகவை தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். விந்தணு நீர்த்து போகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், விந்தணு நீர்த்து போகிவிடும். இல்லற தாம்பத்திய சுகத்தில் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை எப்பவுமே இருக்கும். இந்த கணவன் மனைவி உறவுகள் என்பது, அந்த தாம்பத்திய உறவுகள் என்பது அவ்வளவாக திருப்தியை தராது. இது உங்களுக்கு உண்டான ஒரு நீதி தான், அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமான தருணங்களில் தந்தை உதவி செய்யாமல் போய்விடுவார். ஒரு முக்கியமான காலகட்டம் இல்லை, தந்தைக்கு திதி செய்ய முடியாத சூழ்நிலை தன்னுடைய வாழ்நாளிலே ஏற்படும். இதெல்லாம் தனுசு ராசிக்கு உண்டான மைனஸ் பாயிண்ட். தொழில் வல்லுநராகவும் தொழில் சாதனையாளர்களும் தொழிலை சாதித்து காட்டுபவராகவும் இவர் இருப்பார். ஒரு 40 வயது வரைக்கும் சேலரி பர்சன் இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறது, நிதி நிறுவனங்களில் வேலை செய்கிறது, அப்படி வேலை செஞ்சுட்டு 40 வயதிற்கு மேல் தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி கொண்டால் சாதனையாளராக மாறலாம். மக்கள் பலம் இவருக்கு கூடுதல் சப்போர்ட்டை குறைக்கும். தனுசு ராசியில் ஒரு அரசியல்வாதி இருக்கிறார் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சுவார். மக்களோடு மக்களாக ஈஸியாக பயணப்பட்டுவார். சென்ற இடமெல்லாம் இவருக்கு கூட்டம் கூடும் அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும். பொதுமக்களுக்கு இவர் அளவில்லாது செலவிடுவார் அப்படின்னு சொல்லப்படுறார். பொதுமக்களுக்கு அளவில்லாது செயல்படுவார் அப்படின்னு சொல்லுவார். ரகசியமான வாழ்க்கையை வைத்துக் கொள்வார். மனைவி இருக்கும் பொழுதே ஒரு ரகசியமான வாழ்க்கையை திரைமறைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய சூழல்கள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்கு உருவாகும். தெய்வ வழிபாட்டில் வல்லுநராக இருப்பார். தெய்வ வழிபாடு ரொம்ப இஷ்டமாக பண்ணுவார். ஆமாம், பூஜை பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து அந்த பூஜை மந்திரங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டு தான் வெளியில் வருவார். தொழில் அமைப்புகளில் இவருக்கென்று தனி முத்திரை ஏற்படுத்தி கொள்வாங்க. நம்ம தனி முத்திரை லோகோ கிரியேட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்களோடு டைப் வச்சுக்குவாங்க. பல வெற்றிகளை தொழிலில் சாதிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. இவர் தொழில் செய்கிறாருன்னா 2 தொழில்கள் 3 தொழில்கள் பல கிளைகள் இதெல்லாம் நிர்வாகம் பண்ணுவாங்க. புத்தகம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை தரும், ஸ்டேஷனரி சார்ந்த விஷயங்கள் தரும், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வெற்றியை தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குறாங்க அப்படின்னா பல தலைமுறைகளை அதை கொண்டாடக்கூடிய சொத்துக்களாக இவர்களுக்கு மாறும். எங்கள் தாத்தா வாங்கின சொத்து, தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின சொத்து, இந்த மாதிரி சொல்லுவாங்க அந்த தனுசு ராசி நேயர்கள். இவர்களுக்கு முன்னாடியே எல்லா விஷயங்களும் ரெடி ரெக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசி ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் வீடு கட்டியிருப்பாங்க, நிலம் வாங்கியிருப்பாங்க, ஆடு மாடு வச்சுருப்பாங்க, வண்டி வாகனம் வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. அவர் அனுபவிக்கணும், அவ்வளோதான். இருக்கிறத அழிக்காமல் அனுபவிக்கணும், அவ்வளோதான்.
ஏன்னா ஏற்கனவே தர்மம் செய்த குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கும், வாத்தியார் குடும்பமாக இருக்கும், ஆசிரியர் பணி உள்ள குடும்பமாக இருக்கும், வித்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய குடும்பமாக இருக்கும், வைத்திய குடும்பமாக இந்த குடும்பம் இருக்கும். இதெல்லாம் இவர்கள் டாக்டர்ஸ்லாம் சம்மந்தப்படுவாங்க, வக்கீல் சம்மந்தப்படுவாங்க, ஆசிரியர் சம்மந்தப்படுவாங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய துறைகள், கணக்காளர்கள் சம்பந்தப்படுவார்கள். கண்டிப்பாக கலத்திரத்தோடு இணங்கி ஒற்றுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் திருப்தியற்ற வாழ்க்கை இங்கே இருக்கும். ஒரு ஃபுல்ஃபில் ஆக முடியாது லைஃப்பில். நான் என்னவோ நினச்சேன், என்னவோ எதிர்பார்த்தேன், எனக்கு இப்படிலாம் வாய்ச்சிருக்கு பார் அப்படின்னு தான் நினைக்க வேண்டிய தோணும். இங்கே மனம் சார்ந்த பிரச்சனைகள் வரும். மனம், யாராவது ஒருத்தவங்களுக்கு மன நோயே வந்துடும். ஒன்று பெண்ணு ஆண் மேலே ரொம்ப க்ரஷ்ஷாக இருப்பாள், அந்த ஆண் அவனை கண்டுக்கவே மாட்டான். இங்கே ஆண் என்ன பண்ணுவான்னா பெண்ணுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள மாட்டாள். இந்த ரெண்டு விஷயம் இங்கே மிங்கில் ஆகிப்போய் என்ன நடக்கும் அப்படின்னா மனதிற்கு போராட்டங்கள் நடக்கும். தனுசு ராசியில் ஒரு பெண் இருக்கா அப்படின்னா அந்த கணவனை பற்றி சந்தேக குணங்கள் நிறைய வரும். ஆக்சுவலாக கணவர் அந்த மாதிரி இருக்கவே மாட்டார். இருந்தாலும் இவளா ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி யூகம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு முடிச்சு போட்டு கதை கட்டி அது உண்மை அப்படின்ற மாதிரி மனப்போராட்டத்துக்கு மனநோயாளியாகவே மாறிடுவாள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மனம் சார்ந்த பிரச்சனைக்கு கவுன்சிலிங் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கணும். இந்த தனுசு ராசினியர்கள் தன்னுடைய வாழ்நாளில் வெற்றி பெறுவதற்கு உண்டான சூழல் எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் மிகப்பெரிய ஒரு யோகமாக வேலை செய்யும். அந்த சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சூரியனை கண்களால் பார்க்காம அந்த சூரியனை வணங்குறது மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்துரும். இஷ்ட தெய்வமாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காளிய அதிரூபிணியாக வழிபட வேண்டும். வக்கர காளி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வழிபடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய, அதுவும் வனபத்திர காளி, காட்டில் இருக்கக்கூடிய காளி, மலை மேல் உள்ள காளி, அதிரூபிணி அதாவது துர்கை, இந்த மாதிரி வக்கர தெய்வங்களை வழிபடுறீங்க அப்படின்னு நரசிம்மருடைய வழிபாடு, இந்த ஆக்ரோஷமான தெய்வங்கள், காவல் தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வங்களை நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் கல் வச்சுலாம் வழிபடுவாங்க. இல்லை கொல்லி, தன்னுடைய இடம் இருக்குது, வயல்வெளி இருக்குது, அந்த வயல்வெளியில் ஒரு மரமோ 2 செங்கல்லையும் கூட வச்சு வழிபடுற பழக்கம் இன்னை வரைக்கும் கூட இருக்குது. அந்த மாதிரிலாம் வழிபடுறீங்க, குலம் வழி வழியாக அந்த மாதிரி வழிபடுறாங்க அப்படின்னா அது பெரிய ஆற்றலை தரும், வெற்றியை தரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி முறைகள், பைரவரனுடைய வழிபாடு, தெரு நாய்களை பரிசீலனை பண்ணுறது, தெரு நாய்களுக்கு உணவளிக்கிறது, உயிரினங்கள் மேல் அன்பு பாராட்டுவது, காகங்களுக்கு உணவு வைப்பது, இது எல்லாமே இந்த தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக உண்டு. வருடத்திற்கு ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை சேவார்த்தி பண்ணிட்டு வர்றது, ஏகாதசி அன்னைக்கு போயிட்டு வாங்க, மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். வாழ்க வாழ்க வாழ்க.